ஐந்தாவது அணுவாகம். விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதே பிச்ச விஞ்ஞானம் தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டமுபாசதே. விஞ்ஞானம் பிரம்ம சேத்வேத தஸ்மாச்சேன பிரமாத்யதி. ஷரீரே பாப்மனோ ஹித்வா சர்வான் காமான் சமஷ்ணுத இதி. தஸ்யைஷ ஏவ ஷரீர ஆத்மா யப் பூர்வஸ்ய தஸ்மாத்வா ஏதஸ்மாத் விஞ்ஞானமயாத் அன்யோந்தர ஆத்மானந்தமயः தேனைஷ பூர்ணः சவா ஏஷ புருஷவித ஏவ. தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதஹ. தஸ்ய ப்ரியமேவ சிரஹ. மோதோ தக்ஷிணः பக்ஷः பிரமோத உத்தரः பக்ஷः. ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. நான்கு அணுவாகங்கள் நாம் பார்த்துள்ளோம். இதில் 4 கோஷங்களானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 4 கோஷங்கள் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றால், ஒவ்வொரு கோஷத்தை ஆத்மா அல்ல என்று நீக்கி மற்ற கோஷமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்பொழுது நம்மிடம் 4 கோஷங்கள் இருக்கின்றது என்று பொருள் அல்ல. 4வதாக கூறப்பட்ட விஞ்ஞானமய கோஷக ஆத்மா என்ற கருத்தில் இருக்கின்றோம். இதற்கு முன் பேசப்பட்ட கோஷங்களெல்லாம் ஆத்மா அல்ல, அது கோஷங்கள் என்று நிராகரிக்கப்பட்டது. இதில் 4 அணுவாகத்தில் ஒவ்வொரு அணுவாகத்திலும் ஒவ்வொரு கோஷமானது அறிமுகப்படுத்தப்பட்டதை பார்த்தோம். ஒரு கோஷத்தை ஆத்மா என்று அறிமுகப்படுத்தி அடுத்த கோஷத்திற்கு செல்வதற்கு முன் உபனிஷத் என்ன 2 காரியத்தை செய்தது?
சமஷ்டி வெஷ்டி ஐக்கியம், சமஷ்டி வெஷ்டி உபாசனம். பிறகு அடுத்த கோஷத்திற்கு வரும். அன்னமய கோஷக ஆத்மா என்று கூறி, பிறகு அன்னமய கோஷமும் அன்னமய பிரபஞ்சமும் ஒன்று என்று கூறி, இந்த ஞானம் வரவில்லை என்றால் இதில் உபாசனை செய்ய வேண்டும் என்று கூறி, பிறகு பிராணமய கோஷத்திற்கு செல்லும். அதே போல பிராணமய கோஷத்திலிருந்து மனோமய கோஷம், பிறகு விஞ்ஞானமய கோஷம் என்று சென்றது. இதில் முதல் 2 அணுவாகத்தில் அன்னமய கோஷம், அன்னம், வெஷ்டி சமஷ்டி தெளிவாக கூறி உபாசனை சொல்லப்பட்டது. இரண்டாவது விஷயத்திலும் பிராணமய கோஷ விஷயத்திலும் வெஷ்டி சமஷ்டி ஐக்கியமானது உபாசனையானது கூறப்பட்டது. ஆனால் மனோமய கோஷத்திற்கு வரும்பொழுது உபனிஷத் வெஷ்டி சமஷ்டி ஐக்கியத்தையும் உபாசனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விட்டுவிட்டது. பிறகு சமஷ்டியான ஹிரண்ய கர்ப்பனை பற்றி சில கருத்துக்கள் கூறியது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே, எந்த ஹிரண்ய கர்ப்பனை மனதும் வாக்கும் அடையாதோ என்றெல்லாம் கூறியது. அந்த இடத்தில் நாம் என்ன சேர்த்தி கொள்ள வேண்டும்? வெஷ்டி மனமும் சமஷ்டி மனமும் ஒன்று என்ற ஐக்கியமும் உபாசனையையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். அதே போல இந்த அணுவாகத்தில் சமஷ்டி விஞ்ஞானமய கோஷம், வெஷ்டி விஞ்ஞானமய கோஷம் ஐக்கியமும் உபாசனையும் உபனிஷத் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து நேரடியாக கூறவில்லை. இப்பொழுது 5வது அணுவாகத்திற்குள் செல்ல வேண்டும். இங்கு நாம் எதை முதலில் எதிர்பார்ப்போம்? 4வது அணுவாகத்தில் மனோமய கோஷத்தை பேசியதற்கு பிறகு, விஞ்ஞானமய கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு, விஞ்ஞானமய கோஷம் வெஷ்டியும் சமஷ்டியும் ஐக்கியம் என்று கூறி உபாசனை என்று கூறி பிறகு ஆனந்தமய கோஷம் வர வேண்டும். அந்த இடத்தில் நாம் அந்த 2 கருத்துக்களையும் புரிந்து கொண்டு எதற்கு செல்ல வேண்டும்? ஆனந்தமய கோஷத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் உபனிஷத் இங்கு விஞ்ஞானமய கோஷத்திற்கும் விஞ்ஞான பிரபஞ்சத்திற்கும் அல்லது ஹிரண்ய கர்ப்பனுக்கும் உள்ள ஐக்கியத்தை மறைமுகமாக கூறுகின்றது. எப்படி கூறுகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். 5வது அணுவாகத்திற்குள் செல்லலாம். விஞ்ஞானம் யக்ஞம் தனுதே. விஞ்ஞானம் என்ற சொல் இங்கு விஞ்ஞானமய கோஷத்தை குறிக்கின்றது. விஞ்ஞானம் என்றால் விஞ்ஞானமய கோஷமானது, அதாவது நம்முடைய புத்தியானது, வெஷ்டி விஞ்ஞானமய கோஷமானது என்ன செய்கிறது? யக்ஞம் என்றால் யாகங்கள், இது வைதிக கர்மத்தை குறிக்கின்றது. தனுதே என்றால் செய்கிறது, கரோதி. விஞ்ஞானம் என்பது இங்கு விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம் என்றால் பொதுவாக அறிவு என்று பொருள். இந்த இடத்தில் விஞ்ஞானம் என்றால் விஞ்ஞானவான் புத்திகி, விஞ்ஞானத்தை உடைய அறிவை உடைய புத்தியானது என்ன செய்கின்றது? யக்ஞத்தை செய்கின்றது. தனுதே என்றால் செய்கிறது, யக்ஞம் என்றால் வைதிக கர்மத்தை. எப்படி செய்கிறது? ஸ்ரத்தாதி பூர்வகம், ஸ்ரத்தையுடன் செய்கின்றது. அதை ஏன் ஸ்ரத்தையுடன் செய்கிறதுன்னு நாம் சொல்ல வேண்டும்? ஒரு புத்திக்கு வைதிக கர்மத்தில் ஸ்ரத்தை இல்லை என்றால் வைதிக கர்மத்தை செய்யாது. விஞ்ஞானமய கோஷத்தினுடைய அங்கமாக சிரசாக எதை நாம் பார்த்தோம்? ஸ்ரத்தைவ சிரக, ரிதம் தக்ஷிண பக்ஷக சத்தியமுத்தர பக்ஷகன்னு பார்த்தோம். இப்போ விஞ்ஞானம் என்றால் புத்தி. புத்தி ஒரு காரியத்தை செய்யணும் என்றால் அதில் சிரசாக இருப்பது ஸ்ரத்தை. ஆகவே விஞ்ஞானமய கோஷமானது ஒரு மனிதனுடைய புத்தியானது யக்ஞங்களை செய்கிறது. விதவிதமான
வைதிக கர்மங்களை செய்கின்றது ஸ்ரத்தையுடன். பிறகு யஜ்ஞங்களை மட்டுமா புத்தி செய்து கொண்டு வருகின்றது? கர்மாணி தனு தேபிச்ச. கர்மாணி என்றால் லௌகிக கர்மங்கள், தனுதே என்றால் செய்கிறது, அபிச்ச என்றால் மேலும். விஞ்ஞானமயமானது, விஞ்ஞானமய கோஷமானது வைதிக கர்மத்தை செய்கிறது. கர்மாணி என்றால் லௌகிக கர்மத்தையும் செய்கின்றது. லௌகிக கர்மம்னா என்ன? நாம் செய்கின்ற அன்றாட செயல்கள், அதையும் விஞ்ஞானமய கோஷம்தான் செய்கிறது. இதிலிருந்து உபனிஷத் விஞ்ஞானமய கோஷத்தினுடைய இலக்கணமும் சொல்கின்றது. விஞ்ஞானமய கோஷத்தினுடைய லட்சணம் என்ன? கர்த்தா, செய்பவன். நான் செய்பவன், நான் செய்பவன் நமக்குள்ள யாரு சொல்கிறார்களோ அதுதான் விஞ்ஞானமய கோஷம், கர்த்திரு ரூபம். ஆகவே விஞ்ஞானமய கோஷமானது லௌகிக கர்மத்தையும் செய்கின்றது, வைதிக கர்மத்தையும் செய்கின்றது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், விஞ்ஞானமய கோஷமா கர்மத்தை செய்கின்றது? இப்பொழுது நாம் நடந்து செல்கின்றோம். நடந்து செல்லும் பொழுது நடத்தல் என்ற கர்மத்தை செய்வது யார்? கர்மேந்திரியமான கால்கள். பேசும் பொழுது வாய்தான் பேசுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது லௌகிக கர்மத்தையும் வைதிக கர்மத்தையும் கர்மேந்திரியம் தானே செய்ய வேண்டும். எப்படி விஞ்ஞானமய கோஷம் செய்கிறது என்று உபனிஷத் கூறுகிறது என்ற சந்தேகம் வந்தால், ஒரு ராஜசூய யாகம் என்று ஒரு யாகம் க்ஷத்திரியன் செய்கின்றான், ராஜா செய்கின்றான்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அங்கே செய்கிறது யார்? அந்த பிரீஸ்ட், ரித்விக்குகள் தான் யாகத்தை செய்வார்கள். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ராஜா செய்தார் என்று சொல்கின்றோம். இதில் என்ன கருத்து என்றால், உண்மையில் அதை செய்ய வைக்க ஏற்பாடு செய்வதும் ராஜாதான். பிறகு அந்த பிரீஸ்ட் எல்லாம் யார்னா, அவர்களெல்லாம் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், கரணங்கள். அந்த யாக குண்டமாகட்டும், அந்த ரித்விக்கள், இவர்களெல்லாம் கரணம். யஜமானன் தான் கர்த்தா. அதனால பாப பலன் புண்ணியம் யஜமானனுக்கு போகும். அதே போல நம்ம வீட்டில் ஒரு யாகத்தை செய்தாலும் பூஜை செய்தாலும் அதற்கு ஒரு பிரீஸ்டை வச்சா புண்ணியமெல்லாம் அவருக்கு போயிடாது, நமக்கு தான் வரும். யஜமானன் தான் கர்த்தா. அந்த விதத்தில் நம்முடைய சரீரமாகட்டும் வாக்காகட்டும் செயலை செய்தாலும் அது செயலை செய்ய வேண்டும் என்று நிர்ணயிப்பது நம்முடைய புத்தி. ஆகவே உபனிஷத் கூறுகின்றது, விஞ்ஞானமய கோஷம்தான் எல்லா விதமான செயலுக்கும் கர்த்தாவாக இருக்கின்றது. இதோடு விஞ்ஞானமய கோஷத்தை பற்றிய கருத்தானது முடிவடைகிறது. இனி உபாசனையானது வருகின்றது. என்ன உபாசனம்? விஞ்ஞானம் தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டம் உபாசதே. இங்கு என்ன கூறப்படுகின்றது? எல்லா தேவர்களும், இந்திரன், வாயு முதலிய தேவர்கள் எல்லாமே விஞ்ஞானமய கோஷத்தை பிரம்மனாக உபாசனை செய்கிறார்கள். விஞ்ஞானமய கோஷத்தை பிரம்மனாக, இங்கு பிரம்ம என்றால் ஹிரண்ய கர்ப்பன், ஹிரண்ய கர்ப்பனாக உபாசனை செய்கிறார்கள். அந்த உபாசனையினுடைய பலன் பிறகு வர இருக்கின்றது. இதனுடைய கருத்து என்னவென்றால், வியஷ்டி கர்த்தா சமஷ்டி கர்த்தா. நாம் சாதாரணமான உபாசனையில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய விஞ்ஞானமய கோஷமும் கர்த்தா என்கின்ற அபிமானமும் இந்த உலகத்தில் இருக்கின்ற சமஷ்டி விஞ்ஞானமய கோஷமும் ஒன்று என்ற ஞானம் வர வேண்டும். ஞானம் வரவில்லை என்றால் அதுவரை உபாசனை செய்ய வேண்டும். அதேதான் இங்கு கூறப்படுகிறது. தேவர்கள் எல்லாம் கூட, தேவர்களும் கூட என்ன செய்கிறார்களாம்? அவர்களுடைய விஞ்ஞானமய கோஷத்தையும் அதை ஆலம்பனமாக கொண்டு பிரம்மத்தை, ஹிரண்ய கர்ப்பனை உபாசனை செய்கிறார்கள். ஹிரண்ய கர்ப்பன்னா யார்? சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி தேவதை. அதை உபாசனை செய்கிறார்கள். அதுதான் இங்கு வருகின்றது.
விஞ்ஞானம். இங்கும் விஞ்ஞானம் என்றால் விஞ்ஞானமய கோஷத்தை தேவாகா சர்வே. சர்வே என்றால் எல்லா, தேவாகா என்றால் தேவர்கள், எல்லா தேவர்களும் உபாசதே உபாசனை செய்கிறார்கள். எப்படி உபாசனை செய்கிறார்கள்? பிரம்ம ஜேஷ்டம் உபாசதே. பிரம்ம என்றால் ஹிரண்யகர்ப்பன், ஜேஷ்டம் என்பது பிரம்மத்திற்கு அடைமொழி. ஜேஷ்டம் என்பதற்கு இரண்டு பொருள் இருக்கின்றது. ஒன்று முதலில் பிறந்தது. ஜேஷ்டபுத்திரன் சொன்ன என்ன அர்த்தம்? முதலில் பிறந்த பையன். அப்போ ஜேஷ்டம் என்றால் முதலில் பிறந்தது பிரம்ம. முதலில் பிறந்த பிரம்மன் யார்? முண்டகோபனிஷத் எப்படி ஆரம்பிக்கின்றது? பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. முதலில் பிறந்தவர் பிரம்மா, அதாவது ஹிரண்யகர்ப்பன். அவ்விதம் ஜேஷ்டம் பிரம்ம, முதலில் பிறந்த பிரம்மத்தை விஞ்ஞானமாக உபாசனை செய்கிறார்கள். இது நம்ம செய்ய வேண்டிய உபாசனை தான். தேவர்களும் கூட இப்படி செய்கிறார்கள் உபனிஷத் சொல்கின்றது. இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நாமும் வியஷ்டி சமஷ்டி விஞ்ஞானமயம், விஞ்ஞானத்தினுடைய ஐக்கிய ஞானம் வரும் வரை அந்த உபாசனையை செய்ய வேண்டும். அப்படி நம்ம உபாசனை செய்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? நிஷ்காம உபாசனையினுடைய பலன் என்ன? ஆனந்தமய கோஷத்திற்கு செல்வதற்கு தகுதியை அடைவோம். காரணம் என்ன? ஒவ்வொரு கோஷத்திலையும் சமஷ்டி வெஷ்டி ஐக்கிய ஞானம் வந்தால்தான் அடுத்த கோஷத்திற்கு வெற்றிகரமாக செல்ல முடியும். ஆகவே இந்த உபாசனையை ஒரு அதிகாரி செய்தால், ஜீவாத்மா செய்தால், நிஷ்காமமாக செய்தால் அவர்களுடைய அந்த உபாசனையினுடைய பலன் ஆனந்தமய கோஷத்திற்கு தகுதியை அடைவார்கள். அதெல்லாம் இங்கே சொல்லவில்லை, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்த அந்த ட்ரெண்டில் இந்த கருத்தெல்லாம் அடங்குகின்றது. இனி ஜேஷ்டம் என்பதற்கு இனி ஒரு பொருள் காரணம். ஜேஷ்டம் என்பதற்கு பிரதமஜம் என்று ஒரு பொருள் பார்த்தோம். முதலில் பிறந்தது பிரம்ம. இனி ஒன்று காரணமானவர் பிரம்ம. ஈஸ்வரனிடமிருந்து ஹிரண்யகர்ப்பன் வந்தார். அந்த ஹிரண்யகர்ப்பனே அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றார். அனைத்துக்கும்னா எதற்கும்? விராட்டுக்கும் காரணமாக இருக்கார், வெஷ்டி விஞ்ஞானமய கோஷத்திற்கும் காரணமாக இருக்கின்றார். என்னைக்குமே சமஷ்டியானது வெஷ்டிக்கு காரணம். இதனுடைய அர்த்தம் என்ன? வனமானது ஒவ்வொரு மரத்திற்கும் காரணம். ஒவ்வொரு மரமும் சேர்ந்து வனம்னு சொல்கிறோம். ஆகவே சமஷ்டி உயர்ந்தது, அதிலிருந்து தான் வெஷ்டியானது வருகின்றது. இவ்விதம் ஜேஷ்டம் என்றால் காரணமான அல்லது முதலில் தோன்றிய பிரம்மனாக விஞ்ஞானமய கோஷத்தை உபாசனை தேவர்களும் கூட செய்கிறார்கள். இது எப்படிப்பட்ட விஞ்ஞானம்? இது யக்ஞம் தனுதே கர்மாணிச்ச அபி. யாகம் செய்கின்ற, எல்லா செயலையும் செய்கின்ற கர்த்திரு ரூபமான விஞ்ஞானமய கோஷத்தை சமஷ்டியாக உபாசனை செய்கிறார்கள். இனி அடுத்த பகுதியில் உபாசனை சொல்லிவிட்டால் என்ன அடுத்தது சொல்லும் உபனிஷத்? பலத்தை உபனிஷத் கூறுகின்றது. சகாமமான பலத்தை கூறுகின்றது. இந்த உபாசனைக்கு சாதாரணமான என்ன பலன் நமக்கு வரும் என்று கூறுகிறது. இந்த பலனை கூறுவதற்கு முன் இந்த உபாசனையானது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆகவே யார் இந்த உபாசனையிலிருந்து விழுந்து விடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன் என்று உபனிஷத் எச்சரிக்கை விடுகின்றது. மற்ற உபாசனையெல்லாம் சற்று சுலபம். அன்னமய கோஷத்தையும் அன்னத்தையும் பிரபஞ்சத்தையும் ஒன்றா பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் சுலபம். ஆனால் விஞ்ஞானமய கோஷத்தில் உபாசனை செய்வதே கடினம். காரணம் என்ன? நம்முடைய அகங்காரத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா அகங்காரத்தையும் ஒன்றாக நினைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. நம்ம நம்முடைய புத்தியில் எது தோன்றுதோ அதுதான் சத்தியம், அதுதான் நடக்கணும் என்று விரும்புகின்றோம். இனி ஒரு அகங்காரத்தை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது.
ஆகவே அந்த உபாசனை அவ்வளவு சுலபமாக இருக்காது. விஞ்ஞானமய கோஷத்திலேயே நம்முடைய அபிமானம் இருப்பது சுலபம் அல்ல. நம்மை அறியாமல் அறிவிலிருந்து உடலுக்கோ அன்னமய பிராணமய கோஷத்துக்கோ இறங்கி வந்து விடுவோம். அப்படி வந்து விடாமல் யார் இந்த உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன் என்று உபனிஷத் கூறுகிறது. அடுத்த பகுதி, விஞ்ஞானம் பிரம்ம சேத் வேத. விஞ்ஞானமய கோஷத்தை பிரம்ம ஹிரண்ய கர்ப்பனாக வேத சேத். இங்கு வேத என்றால் உபாசனை ஒருவன் செய்வானானால், விஞ்ஞானமய கோஷத்தை பிரம்மனாக ஒருவன் உபாசனை செய்தால், சேத் என்றால் அப்படி உபாசனை செய்தால். பிறகு உபனிஷத் என்ன கூறுகின்றது? இந்த உபாசனை அவ்வளவு கடினமல்ல, இந்த உபாசனையிலிருந்து ஒருவன் விழுந்து விடக்கூடாது, விழுகாமல் இருந்தால் என்று அடுத்த பகுதி, தஸ்மாத் சேத் ந பிரமாத்யதி. ந பிரமாத்யதி என்றால் தவறுதலை அடையாமல் இருந்தால் என்று பொருள். பிரமாதக என்றால் சமஸ்கிருதத்தில் கேர் இல்லாமல் இருத்தல், நெக்லிஜென்ஸ், கேர்லெஸ். ந பிரமாத்யதி என்றால் தவறுதலை அடையாமல் இருந்தால். எதிலிருந்து? தஸ்மாத், அந்த உபாசனையிலிருந்து ஒருவன் விழுந்து விடாமல் தவறு செய்யாமல் இருந்தால். பிறகு என்ன பலன் வருகின்றது என்பது அடுத்த பகுதி. இந்த உபாசனையில் ஒரு தவறு வரவில்லை என்றால், வழுவி விடாமல் இருந்தால் இந்த பலன் வருகின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உபாசனையிலிருந்து எப்படி ஒருவன் விழுந்து விடுவான் என்றால், கர்த்திரு ரூபமான விஞ்ஞானமய கோஷத்தை பிரம்மனாக உபாசனை செய்ய வேண்டும் என்றால் ஒருவனுடைய அபிமானம் விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்க வேண்டும். விஞ்ஞானமய கோஷத்தில்னா நம்முடைய புத்தியில நம்முடைய அபிமானம் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய புத்தியிலேயே நமக்கு அபிமானம் எல்லா காலத்திலும் இருக்காது. பல சமயங்களில் நம்முடைய அபிமானம் அன்னமய பிராணமய மனோமய கோஷத்துக்கு இறங்கி வந்துவிடும். நம்ம வேதாந்த சாஸ்திரம் படித்து இப்படியெல்லாம் வாழணும், அகம் பிரம்மாஸ்மிங்கிறதான் உண்மைன்னு தெரிகின்றது. அது யாருக்கு அந்த கருத்து போகுது? விஞ்ஞானமய கோஷத்துக்கு போயாச்சு. நம்முடைய அபிமானம் எல்லா நேரம் விஞ்ஞானமய கோஷத்திலே இருக்குன்னு வச்சுக்குவோமே. சம்சாரங்கிறத ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணதிலிருந்து சம்சாரங்கிறதே நமக்கு வராது. காரணம் என்ன? அறிவில் தெரிஞ்சாச்சு இதுதான் ஆத்மா, இப்படித்தான் வாழணும்னு சொல்லி. ஆனால் அந்த அறிவுப்படி நம்மால் வாழ முடிகின்றதா? ஏன் முடிவதில்லை? நம்முடைய அபிமானம் எல்லா நேரத்திலையும் விஞ்ஞானமய கோஷத்தில் இருப்பதில்லை. யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அது நமக்கு ஹர்ட் ஆகுது, மனோமய கோஷத்துக்கு வந்துட்டோம். பிறகு 7:30 8 ஆச்சுன்னு சொன்னால் பிராணமய கோஷத்துக்கு போயிடுவோம் சாப்பிட்றதுக்கு. பிறகு அன்னமய கோஷம். இவ்விதம் பிரமாத்யதி, கேர்லெஸ் என்று சொன்னால் நம்முடைய அபிமானம் புத்தியில் இருப்பதை விட நாம் நம்மை அறியாமல் மற்ற கோஷத்திற்கு ஆத்மபாவத்துடன் வந்து விடுவோம். அப்படி வராமல் உபாசனை செய்தால், அப்போ இந்த உபாசனை அவ்வளவு சுலபம் அல்ல. இந்த உபாசனை செய்யும் பொழுது அன்ன பிராண மனோமயத்தில் அபிமானம் இல்லாமல் விஞ்ஞானமயத்தில் மட்டும் அபிமானத்தை வைத்து அந்த விஞ்ஞானமயமே பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றது, சமஷ்டி அகங்காரமாக இருக்கின்றது என்று யார் உபாசனை செய்கிறார்களோ, அதனால் பலன் கொஞ்சம் பெரிய பலன் வரப்போகுது. இது சாதாரண உபாசனை இல்லையே, அதனால் என்ன பலன் கிடைக்கின்றதாம்? பலன் ஷரீரே பாப்மனக ஹித்வா. ஷரீரத்தில் இருக்கின்ற என்ற வார்த்தையை சேர்த்திக்கணும். ஷரீரே வர்த்தமான, ஷரீரத்தில் இருக்கின்ற அல்லது ஷரீர சம்பந்தப்பட்ட, பாப்மனக என்றால் பாபங்களை, ஹித்வா துறந்து, ஷரீரத்தில் இருக்கின்ற ஷரீரத்தில் சம்பந்தப்பட்டுள்ள பாபங்களை துறந்து என்ன பண்ணுவானா?
சர்வான் காமான் சமஷ்ணுதே. சர்வான் காமான் எல்லா ஆசைகளையும் சமஷ்ணுதே அவன் அடைகின்றான். அவனுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அத்தனையும் பூர்த்தி செய்கின்றான். சமஷ்ணுதே இதி. இதின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியுதோ? இதிங்கிறது எதை குறிக்கின்றது? இதற்கு முன் அணுவாகத்தில் ததப்யேஷ ஸ்லோகோ பவதின்னு சொல்லி பிராமணோபனிஷத் ருக்வேத மந்திரத்தை கொடுத்துட்டு இருந்தது. இந்த ருக்வேத மந்திரமானது இதி என்பதுடன் முடிவடைகிறது. இனிதான் தைத்திரியோபனிஷத் துவங்க இருக்கின்றது. இப்போ இதுவரைக்கும் பார்த்தது என்ன உபனிஷத்னா தைத்திரியோபனிஷத் ருக் மந்திரத்தை அப்பப்போ கொடுத்து கொண்டிருந்தது. அதை முடிவுரை செய்கின்றது இதி என்ற சொல்லில். இப்போ விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதேல் ஆரம்பித்து சமஷ்ணுதேங்கிற வரைக்கும் ருக் மந்திரமானது உபனிஷத்தினால் கூறப்பட்டுள்ளது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஷரீரத்தில் இருக்கின்ற பாபங்களை விட்டு எல்லா ஆசைகளையும் அடைகின்றான். இதனுடைய பொருள், ஷரீரத்தில் இருக்கின்ற பாபம்னு ஏன் உபனிஷத்து பாபத்துக்கு ஒரு அடைமொழி கொடுக்கின்றது என்றால், ஒரு விளக்காசிரியர் ரொம்ப அழகா தெளிவாக எழுதுகிறார். நம்ம எப்பெல்லாம் பாபம் செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து நாம் இறங்கி அன்னமய கோஷத்துக்கு வந்துள்ளோம். இந்த அன்னமய பிராணமய கோஷத்தில் 4 அபிமானம் என்னைக்கு வருதோ அப்பொழுதுதான் தர்மாதர்ம புத்தியை நாம் இழந்து விடுகின்றோம். யாருக்காவது தெரியாதா திருடக்கூடாதுன்னு சொல்லி? திருடனுக்கு நல்லா தெரியும், நமக்காவது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கலாம். அவனுக்கு நல்லா தெரிகிறதுனால தான் தெரியாமல் எடுக்கிறான். காரணம் என்ன? இது திருடுவது தவறு. அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் அவனுக்கு அறிவு இருக்கின்றது. ஆனால் ஏன் அந்த தவறை செய்கின்றான்? சுலபமாக வாழ்க்கையை நடத்தணும். இந்த ஷரீரத்தில் அவ்வளவு அபிமானம். ஆகவே ஷரீர சம்பந்தம் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ, இந்த ஸ்தூல ஷரீரத்தில் நமக்கு அபிமானம் வந்துதான் நாம் பாபத்தை செய்கின்றோம். ஒரு கால் பகவான் இந்த ஸ்தூல சரீரத்தில் பிராணன்ல எல்லாம் அபிமானத்தை நமக்கு வைக்கல, நம்ம எப்படி இருப்போம்? விஞ்ஞானமய கோஷத்திலேயே அபிமானத்தோட சனகாதி முனிவர்கள் போல தட்சிணாமூர்த்தி பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஒரு பாவத்தையும் நம்ம செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே விளக்காசிரியர் சொல்றார், ஷரீரத்தில் உள்ள பாபத்தை விட்டு என்றால் ஷரீர அபிமானத்தினால் உருவான பாபங்களை எல்லாம் ஒருவன் விட்டு விடுகின்றான். அவன் ஏன் விட்டான்னா, அவனுக்கு ஷரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை கஷ்டப்பட்டு எடுத்து விஞ்ஞானமய கோஷத்தில் அபிமானம் வைத்து உபாசனை செய்த காரணத்தினால் ஷரீரத்தில் இருந்து வருகின்ற பாபங்களை விட்டு விடுகின்றான். ஷரீரத்தில் இருக்கின்ற பாபங்களை ஹித்வா விட்டு பிறகு ஒரு போகத்திற்கு சுகத்திற்கு காரணம் புண்ணியம். நமக்கு பாபம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே, நம்ம இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. ஆகவே பாபம் குறைய குறைய எது மீது இருக்கும்? புண்ணியம் இருக்கின்றது, அல்லது புண்ணியமானது வருகின்றது. அதனுடைய பலனாக சர்வான் காமான் சமஷ்ணுதே, அவன் விதவிதமான இன்பங்களை அனுபவிக்கின்றான். இதே போல சர்வான் காமான் அஷ்ணுதே அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தோம். அது எங்க இருக்கு? பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படிங்கிற இடத்துல விபஸ்சிதா அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துல ஞானத்தினுடைய பலனையும் எல்லா ஆசைகளையும் அடைகிறான்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் பார்த்தோம். அந்த விளக்கத்தை நீங்கள் அந்த இடத்துல என்ன பார்த்தோம்னு ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அது வேற இது வேற. இந்த இடத்துல மோக்ஷ ரூபமான பலன் சொல்லவில்லை. ஏன்னா இன்னும் உபாசனையில் இருக்கா, ஆனந்தமய கோஷத்தை தாண்டல, 4வது கேட்டில் தானே இருக்கோம். நான் இனி ஒன்று இருக்கு, அதை தாண்டி போனால் தான் ஆத்மாவுக்கு வர முடியும். ஆகவே எல்லா ஆசைகளையும் அடைதல் என்றால் அவனுக்கு ரிலேட்டிவாக மற்ற மனிதர்களை விட அவன் திருப்திகரமானவனாக இருப்பான். அவனுக்கு மனதில் என்னென்னலாம் ஆசை தோன்றுதோ அதெல்லாம் நிறைவேற்றப்படும்.
எப்பொழுது? இப்பொழுது இருக்கும் பொழுது, அல்லது இறந்ததற்கு பிறகு அவன் என்ன ஆவான்? ஹிரண்ய கர்ப்பண உபாசனை செய்த காரணத்தினால் அவன் ஹிரண்ய கர்ப்பனோடு ஒரு அங்கமாக மாறிவிடுவான். காரணம் என்ன? இந்த உபாசனை அவ்வளவு சுலபமான உபாசனை அல்ல. சுலபமான உபாசனைக்கு அதுக்கு தகுந்த பலன். இது கடினமான உபாசனை. அதனுடைய பலன் ஹிரண்ய கர்ப்ப லோகத்தில் போய் கூட இருக்க மாட்டானா, ஹிரண்ய கர்ப்பனோடே ஐக்கியமாகி விடுவான். ஹிரண்ய கர்ப்பன் என்ன பண்றார்னா, அவர்தான் எல்லா சரீரத்திலிருந்து எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கின்றார். ஆகவே பலனை வேறு விதத்தில் கூறினால், இறந்ததற்கு பிறகு மீண்டும் சம்சாரியாக பிறக்காமல் அந்த ஹிரண்ய கர்ப்பனோடு ஐக்கியமாகி ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக இருந்து கொண்டு எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கின்றான் என்பது பொருள். இப்போ அவன் மோட்சத்தை அடைஞ்சிட்டானான்னா கிடையாது. காரணம் என்ன? ஹிரண்ய கர்ப்பன் இந்த கல்பத்துக்கு வரை. இதோடு ரிக் மந்திரமானது முடிவடைகிறது. விஞ்ஞானமய கோஷ சம்பந்தமான விசாரமும் முடிவடைகின்றது. இனி அடுத்த கோஷத்திற்கு வர வேண்டும். அதற்கு முன் விஞ்ஞானமய கோஷத்திற்கு இனி ஒரு புதிய பெயர், ஷாரீர ஆத்மா. இந்த பேர் யாருக்கெல்லாம் வந்தது? முதல்ல பிராணமய கோஷத்துக்கு வந்தது. பிறகு அந்த ஷாரீர ஆத்மாங்கிற பேர் மனோமய கோஷத்திற்கு சென்றது. இப்பொழுது விஞ்ஞானமய கோஷத்திற்கு வருகின்றது. ஷாரீர ஆத்மா என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? ஷரீரத்திற்குள் இருப்பவன் ஷாரீரக. ஒரு ஷரீரத்துக்குள்ள இருப்பவன் என்பது பொருள். இந்த விஞ்ஞானமய கோஷம் எதற்குள் இருக்கார்? மனோமய கோஷத்திற்குள் இருக்கின்றதனால், மனோமய கோஷம் தனக்குள் அடக்கி வைத்திருப்பதனால் இந்த விஞ்ஞானமய கோஷத்திற்கு ஷாரீர ஆத்மா என்பது பெயர். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த கருத்துதான். அது அடுத்த பகுதியில் வருகின்றது. தஸ்யைஷ ஏவ ஷாரீர ஆத்மா யப்பூர்வஸ்ய. இதை நம்ம எப்படி சம்பந்தப்படுத்த வேண்டும்? முதல்ல பூர்வஸ்யங்கிற கடைசி சொல்ல எடுத்துட்டு தஸ்ய பூர்வஸ்ய, இதற்கு முன்னாடி. இதற்கு முன்னாடி எந்த கோஷமானது இருந்தது? மனோமய கோஷம். ஆகவே தஸ்ய பூர்வஸ்ய மனோமய கோஷஸ்ய என்று பொருள். இதற்கு முன்னாடி இருக்கின்ற மனோமய கோஷத்திற்கு யக ஷாரீரக ஆத்மா, எது அதற்குள் இருக்கின்ற ஆத்மாவோ, ஏஷக விஞ்ஞானமய கோஷக. யக ஏஷக என்பதெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்தை சொல்கின்றது. இங்கே எஃப் பூர்வஸ்யன் இருக்கு, அதை நம்ம பிரித்து படிச்சுட்டு இருக்கோம். யக ஏஷக விஞ்ஞானமயக பூர்வஸ்ய மனோமய கோஷஸ்ய ஷாரீர ஆத்மா. மனோமய கோஷத்துக்கு ஷாரீர ஆத்மா, அதற்குள் இது வெளிப்படுகின்றது. அதைவிட இது உயர்ந்தது. இத்துடன் விஞ்ஞானமய கோஷமானது முடிவடைகின்றது. இனி உபனிஷத் என்ன செய்கின்றது? ஆனந்தமய கோஷத்தை அறிமுகப்படுத்துகின்றது. அடுத்த பகுதி, தஸ்மாத்வா ஏதஸ்மாத் விஞ்ஞானமயாத் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயக. இதனுடைய அர்த்தம் உங்களுக்கே தெரியும், விளக்கமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கோஷத்திலையும் இதே தான் பார்த்துட்டு வர்றோம். தஸ்மாத்வா ஏதஸ்மாத், அந்த இந்த விஞ்ஞானமயாத், விஞ்ஞானமயத்தை காட்டிலும், விஞ்ஞானமயத்திலிருந்து அந்யக வேறொன்றான, அந்தரக உள்ளே இருக்கின்ற ஆத்மா. ஆத்மாவானது எது? ஆனந்தமயக. அது ஆனந்தமய கோஷம். அந்யக என்றால் வேறொன்று, அந்தரக என்றால் என்ன அர்த்தம்? பல அர்த்தங்கள் பார்த்துருக்கோம், அந்த அர்த்தங்கள் தான். அந்தரக என்றால் உள்ளே இருக்கின்ற சூக்ஷ்மமான ஆத்மா, ஆனந்தமயக, அது ஆனந்தமயம். இதில் என்ன ஆகிவிட்டது? இப்பொழுது விஞ்ஞானமய கோஷமானது அனாத்மா அல்லது மித்யா அல்லது காரியம்
இப்பொழுது ஆனந்தமய கோஷம்தான் ஆத்மா என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ஆனந்தமய கோஷ ஆத்மாவை போக்திரு ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது. ஆனந்தமய கோஷ ஆத்மாவுக்கு இனியொரு பெயர் போக்திரு ஆத்மா, அனுபவிப்பவன். அப்படியே ஒவ்வொரு கோஷத்துக்கும் நம்ம இப்பொழுது புதிய பெயர் கொடுக்கிறோம். ஆனந்தமய கோஷத்திற்கு போக்திரு ஆத்மா, அதற்கு முன்னாடி இருக்கிற கோஷம் யாரு? விஞ்ஞானமய கோஷத்திற்கு கர்த்திரு ஆத்மா என்று பெயர். கர்த்திரு ஆத்மா என்றால் கர்த்திரு ரூபமானவன், கர்த்தா. கர்த்திரு ஆத்மா விஞ்ஞானமய கோஷம். போக்திரு ஆத்மா ஆனந்தமய கோஷம். அதற்கு முன்னாடி யார் இருக்கா? மனோமய கோஷத்திற்கு கரண ஆத்மா என்று பெயர். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், கரண ஆத்மா. அதற்கு முன்னாடி இருப்பவர்கள் 2 பேர் இருப்பார்கள். அந்த 2 யார்? பிராணமய, அன்னமய. இந்த 2ஐயும் காரிய ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது. மனோமயத்தை கரண ஆத்மா, பிராணமய கோஷத்தையும் அன்னமய கோஷத்தையும் சேர்ந்து காரிய ஆத்மா என்று அழைக்கப்படும். இப்போ இதையெல்லாம் சேர்ந்து சொன்னா எப்படி? காரிய, கரண, கர்த்திரு, போக்திரு. இப்போ காரிய ஆத்மா என்று சொல்வதில் 2 கோஷம் வந்துடும். யார் யார் வருவா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். காரியம், காரியம்னா ஃபைனல் ப்ராடக்ட். கரணம்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட். மனதுக்கு என்ன லட்சணம்? அந்த கரணம்னு சொல்கிறோம் அல்லவா, அது கரண ஆத்மான மனம். பிறகு கர்த்திரு ரூபமானது நான் நான் இதை செய்தேன் என்று அகங்கார ரூபமானது விஞ்ஞானமய கோஷம். பிறகு ஆனந்தமய கோஷம்னா யாருன்னா இவ்வளவும் எதுக்குன்னா ஒரு போக்தாவுக்காகத்தான் இத்தனையும். போக்திரு ஆத்மா. ஒரு போக்தா என்றால் வீட்டில் ஒரு எஜமானன் வச்சிருக்கான். எஜமானன் வீட்டில் இருந்துட்டு வீடை கட்டி வச்சிருக்கான், அதில் தங்கிறதுக்காக. எத்தனையோ கருவிகள் இருக்கு, எத்தனையோ செயல்கள் இருக்கின்றது. இதெல்லாம் எதற்குனா எத்தனையோ பேர் அவனுக்காக வேலை செய்கிறார்கள். இதெல்லாம் அவன் ஒரு போக்தாவாக இருப்பதற்கு. அந்த போக்திரு ஆத்மாதான் ஆனந்தமய கோஷம். இனி நாம் ஆனந்தமய கோஷத்தை பற்றிய விசாரத்தில் இறங்க வேண்டும். ஆனந்தமய கோஷத்தை அறிமுகப்படுத்தி பிறகு ஆனந்தமய கோஷத்திலிருந்து அடுத்தது கோஷத்துக்கு எங்கே போகணும்? அடுத்த கோஷம் இருக்கோ? கிடையாது. ஆனந்தமய கோஷத்தோட 5வது கோஷம் முடிவடைகிறது. நம்ம சாதாரணமாக எப்படி எதிர்பார்ப்போம்? இப்போ 5 அணுவாகத்தை பார்த்துருக்கோம். முதல் அணுவாகத்தில் அன்னமய கோஷம், 2வது அணுவாகத்தில் பிராணமய கோஷம்னு ஆரம்பித்து 5வது அணுவாகத்தில் ஆனந்தமய கோஷத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. இனி நாம் ஆத்மாவை எந்த பிரகரணத்தில் அணுவாகத்தில் எதிர்பார்ப்போம்? 6வது அணுவாகத்தில் ஆனந்தமய கோஷத்தையும் காட்டிலும் தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆனந்தமய கோஷாத் அந்யோந்தர ஆத்மா, ஆத்மான்னு தான் சொல்லணும், அந்யோந்தர ஆத்மா, ஆத்மா அப்படியோ அல்லது பிரம்மனோ எதிர்பார்ப்போம். ஆனால் அவ்விதம் வரப்போவது இல்லை. 6வது பார்த்தோம்னா அசன்னேவ சபவத்தின்னு வேற ஏதோ விஷயம் வருகின்றது. இந்த 5வது அணுவாகத்திலேயே ஆத்ம தத்துவம் முடிவடைய இருக்கின்றது. ஆகவே இந்த ஆனந்தமய கோஷ விசாரம் இதுவரைக்கும் பேசிய விசாரத்திலிருந்து முழுமையாக வேறுபடுகின்றது. வேறு விதத்தில் உபனிஷத் விளக்குகின்றது. இப்போ ஆனந்தமய கோஷத்தினுடைய ட்ரீட்மெண்ட் உபனிஷத்தில் வேற, இதுவரைக்கும் பேசிய 4 கோஷத்தில் உபனிஷத் செஞ்ச ட்ரீட்மெண்ட்னா அதை வச்சு எடுத்து கொண்ட விசாரம் வேறாக இருக்கின்றது. இப்போ ஆனந்தமய கோஷத்துக்கு வந்த உடனேயே நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்த வித முழுமையாக மாற்றத்தை அடைகிறது. இப்போ இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்ததிலிருந்து முழுமையான மாற்றம்னு சொன்னால் இதுவரைக்கும் என்ன பார்த்துட்டு வந்தோம் அது ஞாபகத்தில் இருக்கணும். இதுவரைக்கும் என்ன பார்த்துட்டு வந்தோம் என்றால், ஒரு கோஷத்தை அறிமுகப்படுத்தியவுடன்
அடுத்த கோஷத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன் வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம், வெஷ்டி சமஷ்டி உபாசனையை பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பல முறை நம்ம இதை பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு கோஷத்தில் என்ன நடந்தது? வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம், வெஷ்டி சமஷ்டி உபாசனம். பிறகு இனி ஒரு முக்கியமான கருத்து நடந்தது. ஒரு கோஷத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது உபனிஷத் இனியொரு கோஷத்தை வச்சுட்டு அறிமுகப்படுத்தலை. அன்னமயத்தையும் வச்சுக்குவோம், பிராணமயத்தையும் சேர்த்து வச்சுக்குவோன்னு சொல்லலை. அன்னமயத்தை வேண்டான்னு விட்டுட்டு தான் பிராணமயத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த ரெண்டு காரியம் முக்கியமாக நடந்தது. ஆனந்தமய கோஷத்தில் இந்த ரெண்டு காரியம் நடக்கப் போவது கிடையாது. அதாவது வெஷ்டி சமஷ்டி ஐக்கியமும் வரல, வெஷ்டி சமஷ்டி உபாசனையும் வர கிடையாது. பிறகு என்ன? ஆனந்தமய கோஷத்தை நீக்கி ஆத்மாவை அறிமுகப்படுத்த போவது கிடையாது. பிறகு என்ன செய்ய போகிறது என்ற விசாரத்திற்கு இப்பொழுது வரலாம். முதலில் ஆனந்தமய கோஷத்தை பற்றிய இந்த பிரகரணத்தில் வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம் கிடையாது, வெஷ்டி சமஷ்டி உபாசனை கிடையாது. அதை முதலில் புரிந்து கொள்ளலாம். ஏன் கிடையாதுன்னு பார்த்துட்டு பிறகு அடுத்த கருத்துக்கு போகலாம். நம்ம ரெண்டு கருத்து இங்கு முற்றிலும் மாறுபடுகிறதுன்னு பார்த்தோம். ஒன்று, உபாசனை ஐக்கியம் கிடையாது. இரண்டாவது, ஒரு கோஷத்தை நீக்கி அடுத்தது அறிமுகப்படுத்தப்படும். அவ்விதம் இங்கு நடைபெற போவது இல்லை. இது இவ்விதம்தான் ஒவ்வொரு கோஷத்திலையும் நடைபெற்றது. ஆனால் இந்த இடத்தில் ஆனந்தமய கோஷத்தில் முற்றிலும் வேறு விதமாக உபனிஷத் உபதேசத்தை செய்கின்றது. அதில் முதல் கருத்துக்கு இப்பொழுது வரலாம். இங்கு ஆனந்தமய கோஷத்தில் வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம் கிடையாது, வெஷ்டி சமஷ்டி உபாசனை கிடையாது. காரணம் என்ன என்றால், ஆனந்தமய கோஷம் என்பது மூன்று ஷரீரத்தில் எந்த ஷரீரம்? காரண ஷரீரம். சூக்ஷ்ம சரீரம் மீதி மூணு கோஷத்துக்கு போயிருக்கு, ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷத்திற்கு சென்றுள்ளதுன்னு படிச்சிருக்கோம். காரண சரீரம் என்று சொன்னால், ஒன்று காரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது பேதமானது இருக்க முடியுமா, அல்லது பேதமானது வெளிப்பட முடியுமா? மரம் இருக்கின்றது, அதில் இலைகள், மரம் இலைகள், நடுப்பகுதி முதலிய பேதங்கள் இருக்கின்றது. அந்த மரமானது காரண ரூபமாக விதையில் அந்த வேறுபாட்டை நாம் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. ஆகவே காரண ஷரீர ரூபமான ஆனந்தமய கோஷத்திற்குள் வெஷ்டி சமஷ்டி என்ற பேதத்தை நாம் பார்க்க முடியாது. ஆகவே உபாசனை செய்ய முடியாது, ஐக்கியத்திற்கு அவசியமும் கிடையாது. காரணம் என்ன? காரண ஷரீர ரூபமாக இருக்கின்ற காரணத்தினால். அதுதான் காரணம். ஆனந்தமய கோஷமானது காரண ரூபம். அந்த காரண ரூபத்தில் வேறுபாடு கிடையாது. அதை நம்ம அனுபவத்திலேயே பார்க்கலாம். ஆழ்ந்து நம்ம உறங்குறோம், மிருகங்கள் உறங்குகின்றது, எல்லா ஜீவராசிகளும் உறங்குகின்றது. அந்த உறக்கத்தில் வேறுபாடு இருக்கின்றதா? எல்லோருடைய காரண சரீரத்திற்குள் சென்றால் எல்லா விதமான பேதத்தை நாம் இழந்து விடுகின்றோம். ஒரு மனிதனுக்கு மனிதன்னு தெரியாது, ஒரு மிருகத்துக்கு நான் மிருகம்னு தெரியாது. காரணம் என்ன? மனிதன் மிருகம் என்கின்ற பேதமெல்லாம் காரண சரீரத்திலிருந்து வெளியே வந்தாதான், சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்துக்கு வந்தாதான் இந்த வேறுபாடு. அதனால தான் நம்ம தூங்கும் பொழுது நம்ம பேர், பயோடேட்டா எல்லாத்தையும் மறந்துடுறோம். அதனால தான் சந்தோஷமாக இருக்கும். அது ஞாபகத்துக்கு வந்த உடனே சந்தோஷம் இல்லை, அதில் குறைகள். ஆனால் காரண சரீரம் அதில் பேதமானது கிடையாது. காரணம் என்ன? காரண ரூபத்வாத், அது காரணமாக இருக்கின்ற காரணத்தினால். அதனால் உபனிஷத் என்ன செய்கின்றது? இங்கு உபாசனையை பற்றி பேசப்போவது கிடையாது, ஐக்கியத்தை பற்றியும் பேசப்போவது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சிர கல்பனாலாம் உபனிஷத் செய்கின்றதே, பிரியம், மோதம், பிரமோதம்னெல்லாம் சொல்லி, இங்கும் எப்படி ஒரு உபாசனைக்கு ஷரீர கற்பனை செய்யப்பட்டதோ
அப்படி ஆனந்தமய கோஷத்துக்கு செஞ்சிருக்க கூடாதே, ஆனால் இங்கே உபனிஷத் செய்கிறதே என்றால் இதுவும் ஒரு முக்கியமான கருத்து. இங்கு செய்யப்படுகின்ற சிரம், தலை, கை, கால்கள் முதலிய கற்பனையானது உபாசனைக்கல்ல, வேறு கருத்திற்காக. அது என்ன வேறு கருத்துன்னு பிறகு பார்க்கலாம். ஆகவே இங்கு சொல்லப்படுகின்ற தக்ஷிண பக்ஷக, உத்தர பக்ஷக இப்படிப்பட்ட கற்பனையானது உபாசனைக்கல்ல, இதற்கு முன் கோஷத்தில் செய்யப்பட்டது உபாசனைக்காக, இங்கு செய்யப்படுவது வேறு காரணத்திற்காக. அது என்ன காரணம்னு அந்த இடத்துல விசாரத்துக்கு வரும்போது பார்க்கலாம். அப்பொழுது இந்த ஆனந்தமய கோஷம் மற்ற கோஷத்திலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்றால், முதலில் வெஷ்டி சமஷ்டி உபாசனையோ அல்லது ஐக்கியமோ கிடையாது. இனி இரண்டாவது கருத்துக்கு வரலாம். இரண்டாவது கருத்தில் இங்கு என்ன வேறுபாடு என்றால், ஒரு கோஷத்தை உபனிஷத் அறிமுகப்படுத்தும் பொழுது முன் இருக்கின்ற கோஷத்தை நீக்கித்தான் இதை அறிமுகப்படுத்தப்பட்டது. உதாரணமாக விஞ்ஞானமய கோஷத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன உபனிஷத் செஞ்சது? மனோமய கோஷம் ஆத்மா அல்ல என்று சொன்னது. அதே போல ஆனந்தமய கோஷத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது இதற்கு முன் ஆத்மாவாக சொல்லப்பட்ட விஞ்ஞானமய கோஷம் ஆத்மா அல்ல என்று சொன்னது. இதே பாணியை ஏன் உபனிஷத் செய்யக்கூடாது? ஆனந்தமய கோஷத்தை நீக்கி இது ஆத்மா என்று ஏன் சொல்லக்கூடாது என்றால், ஒரு கால் ஆனந்தமய கோஷத்தையும் நீக்கிவிட்டால் ஆத்மாவை சுட்டி காட்டுவதற்கு வேறு உபாயமே இருக்காது. ஆனந்தமய கோஷத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா ஆத்மாவை விளக்குவதற்கு உபனிஷத்துக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்காது, உபாயமானது இருக்காது. அதனால உபனிஷத் என்ன செய்ய இருக்கின்றது? இந்த ஆனந்தமய கோஷத்தை வச்சுட்டே ஆத்மாவை அறிமுகப்படுத்துகிறது. அதுதான் முக்கியமான வேறுபாடு. மற்ற கோஷத்திலையெல்லாம் இனியொரு கோஷத்தை நமக்கு காட்டும் பொழுது முன் கோஷத்தை நீக்கிடுது. ஆனால் ஆத்மாவை காட்டும் பொழுது உபனிஷத் என்ன செய்கின்றது? ஆனந்தமய கோஷத்தை நீக்காமல் ஆனந்தமய கோஷத்தினுடைய உதவியை வைத்துக்கொண்டே ஆத்மாவை காட்டுகிறது, ஆத்ம தத்துவத்தை நமக்கு போதிக்கின்றது. அப்படி போதித்து மாணவனானவன் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவுடன் என்ன ஆகுதுன்னா ஆனந்தமய கோஷம் அனாத்மாவாக ஆகிவிடுகிறது. எதுக்குன்னா ஆத்ம தத்துவத்தை உணர்றதுக்கு இந்த கோஷம் பயன்படுகிறது. ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து விட்டால், அந்த போதனை புத்தியில் சென்று விட்டால் உடனே ஆனந்த மயத்தை, அந்த மயத்தை விட்டு ஆனந்த ஆத்மா என்று புரிந்து கொள்ள இருக்கின்றான். ஆகவே மற்ற கோஷத்திற்கும் இந்த கோஷத்துக்கும் உள்ள வேறுபாடு, அந்தந்த முன் இருக்கின்ற கோஷத்தை நீக்கி அடுத்த கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கு ஆத்மாவை ஆனந்தமய கோஷ பிரகரணத்திலேயே வருகின்றது. ஆகவே முக்கிய ஆத்மா இப்பொழுது நாம் படித்த இந்த பிரகரணத்துக்குள்ளேயே வர இருக்கின்றது. அடுத்த பிரகரணத்திற்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்யோந்தர ஆத்மா, ஆனந்தமய கோஷத்திலும் வேறுபட்டது ஆத்மா என்ற வார்த்தை இங்கு கிடையாது. காரணம் என்ன? இங்கேயே ஆத்மாவானது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது ஏன்கிற கேள்விக்கு என்ன பதில்? ஆனந்தமய கோஷத்தை வச்சுட்டே உபனிஷத் ஏன் ஆத்மாவை காட்டுகிறது என்றால், ஆத்மாவை காட்டுவதற்கு ஏதாவது உபாயம் தேவை, இல்லை என்றால் ஆத்மாவை விளக்க முடியாது. இப்போ ஒரு சின்ன பையனுக்கு ஆகாசம்ங்கிற கான்செப்டை விளக்கணும்னு சொன்னால், நீ பார்க்கறது தான் ஆகாசம்னா அவனுக்கு அது எப்படி புரியும்? அப்போ என்ன செய்யணும்? ஒரு பானையை எடுத்து அந்த பானைக்குள்ள பார், ஒரு வெற்றிடம் இருக்குதல்லவா, அதுதான் ஆகாசம்னு காட்டணும். இப்போ அவனுக்கு ஆகாசத்தை புரிய வைக்கணும்னு சொன்னால், ஸ்தூலமான பானையை ஒன்றை எடுத்து அதற்குள் இருக்கிற ஒரு வெற்றிடத்தை காமிக்கணும். இதை வெற்றிடம்னு வெறும் வெற்றிடம்னு சொன்னால் அந்த மனசுக்கு புரியாது. எப்படி ஒரு பானையின் துணை கொண்டு அதுக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை காட்டுறோம். அந்த மாணவன் ஆகாசத்தை புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பானையானது மறைந்து விடும். இந்த பானையினுடைய உதவி தேவையில்லை. அதே போல ஆனந்தமய கோஷத்தில் ஆத்மாவை காட்டியவுடன்
ஆத்மாவை புரிகிற வரைக்கும் ஆனந்தமய கோஷம் ஆத்மாவா இருக்கும். ஆத்மாவை புரிந்து விட்டால் உடனே ஆனந்தமய கோஷமாக மாறிவிடும். அது எப்படி மாறும் என்ற விசாரத்தை எல்லாம் நாம் செய்ய இருக்கின்றோம். பிறகு என்ன காரணத்தினால் ஆத்மாவை விளக்குவதற்கு ஆனந்தமய கோஷம் தேவைப்படுகிறது என்பது இப்பொழுது அடுத்த கேள்வி. ஆத்மாவை விளக்குவதற்கு ஆனந்தமய கோஷத்தை வச்சிருக்குன்னு பார்த்தோம். ஏன் வைத்திருக்க வேண்டும் என்றால் பல காரணங்கள் நம்ம கொடுக்கலாம். ஒரு காரணம் நிர்விசேஷத்வாத். இந்த ஆத்மாவுக்கு தனிப்பட்ட விசேஷமான ஒரு குணம் கிடையாது. நிர்விசேஷத்வாத் என்றால் ஒரு ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட குணமானது ஆத்மாவுக்கு கிடையாது. அதனால தான் என்ன பண்ணணும்னா இந்த ஆத்மாவை விளக்குவதற்கு வேறு ஒரு உபாயம் தேவைப்படுகிறது. இந்த கருத்து கேனோபனிஷத்தில் பார்த்துருக்கோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதனால் ஞாபகம் இருக்காது. அங்கே எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஆத்ம தத்துவத்தை குருவானவர் உபதேசிக்கும் பொழுது அது எது ஆத்மா என்ற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றார்? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்னு சொல்றார். ஆத்மா என்னன்னா காதினுடைய காது, மனசோ மனோ எது மனதினுடைய மனம், கண்ணினுடைய கண், இப்படி ஆத்மாவை விளக்குகின்றார். அங்க சங்கராச்சாரியார் விளக்கத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். எதற்கு குருவானவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாணவர்களை குழப்பிக்கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, பேசாம இதுதான் ஆத்மான்னு சொல்ல வேண்டியது தானே, எதற்கு காதினுடைய காது கண்ணினுடைய கண்ணுன்னு சொல்றார் என்றால், அங்க பதில் சொல்றார், ஆத்மாவுக்கு தனியா ஒரு செயல் செய்துட்டு இருந்ததுன்னா அந்த செயலை சொல்லி இதுதான் ஆத்மான்னு சொல்லலாம். இப்போ 5 பேர் இருக்கிறார்கள், ஒருவர் நடந்து போயிட்டு இருக்கார். அந்த நடந்து போறவரை பற்றி நான் இனியொருவருக்கு அறிமுகப்படுத்தணும், என்ன சொல்லலாம்? அதோ நடந்து போறாரே அவர்தான் இவர்னு சொல்லி அறிமுகப்படுத்தலாம். அல்லது எந்த செயலை செய்யறாரோ அதை சொல்லி அவரை நாம் அறிமுகப்படுத்தலாம். அப்படி ஆத்மா தானாக ஏதாவது காரியத்தை பண்ணிட்டு இருந்ததுன்னா இதுதான் இந்த காரியத்தை பண்றது ஆத்மான்னு சொல்லலாம். பிறகு எந்த ஆத்மாவினுடைய சந்நிதானத்தினால் காதுக்கு காது என்ற தன்மையும் கண்ணுக்கு கண்ணு என்ற தன்மையும் வருகின்றதோ அது ஆத்மா என்று சொல்வதிலிருந்து ஆத்மா சுயமாக ஒரு வியாபாரமும் செய்வதில்லை, ஆத்மாவினுடைய சந்நிதானத்தினால் கண் காது இவைகள் செயல்படுகிறது என்று இந்திரியத்தின் துணை கொண்டு ஆத்மாவை எப்படி விளக்கப்பட்டதோ அதே போல, அதை உதாரணம், இதை ஏன் உதாரணமாக சொல்கிறோம்னா பார்த்த உபனிஷத்துங்கிற காரணத்தினால, அதே போல இங்கு என்ன ஆகின்றது, ஆத்மாவுக்கு சுயமாக வியாபாரம் இல்லாத காரணத்தினால், நிர்குணமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆனந்தமயத்தினுடைய துணை கொண்டு ஆத்ம தத்துவமானது விளக்கப்படுகின்றது. இப்போ இந்த 2 கருத்தை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். என்ன 2 கருத்து? ஒன்று, இங்கு சமஷ்டி வெஷ்டி உபாசனை கிடையாது. பிறகு இங்கு ஆனந்தமயத்தை வைத்துக்கொண்டே ஆத்மாவானது அறிமுகப்படுத்தப்படுகிறது. இனி அடுத்த கேள்வி, ஆனந்தமயக என்றால் என்ன? இந்த கோஷத்தில் புரியாத கோஷம் ஆனந்தமய கோஷம். என்ன கோஷம் நமக்கு நல்லா புரிகிற கோஷம்? அன்னமய கோஷம். அன்னமய கோஷத்தில் ஆரம்பிச்சோடனே நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும். பிராணன்னு போன உடனே ஏதோ புரிஞ்சும் புரியாத மாதிரி, மனசுக்கு போனோடனே புரியாத மாதிரி புரிஞ்ச மாதிரி, விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷத்துக்குண்ட பிளாங்க், டோட்டலி அவுட். அப்படி ஒவ்வொரு கோஷமும் செட்டிலாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆனந்தமய கோஷம்னா என்ன என்று பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஆனந்தமய கோஷம்னு 1000 முறை சொன்னோம். தெரியும் அது புரியாமத்தான் இருக்குன்னு தெரிஞ்சுதான் கூறி பிறகு இப்பொழுது வருகின்றோம், ஆனந்தமய கோஷம் என்றால் என்ன? அதே போல தத்துவ போதத்தில் காரண சரீரம் வந்தால் பயங்கர கேள்வி வந்துடும். ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்காது, சூக்ஷ்ம சரீரத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்து போயிடும், காரண சரீரத்தில் ஓயாத சந்தேகம் இருக்கும். அதே சந்தேகம் ஏன் ஆனந்தமய கோஷத்துக்கு வருது தெரியுமோ? காரண சரீரம்தான் ஆனந்தமய கோஷம்.
இப்போ ஆனந்தமய கோஷம் என்றால் என்ன என்பதுதான் அடுத்த விசாரம். இந்த ஆனந்தமய கோஷத்தை நம்ம விசாரம் பண்ணி முடிக்கும் பொழுதே நமக்கு என்ன கிடைச்சிடணும்? ஆத்மா கிடைச்சிடணும். காரணம் என்ன? ஆனந்தமய கோஷத்தை முடிச்சிட்டு ஆத்மாவுக்கு தனியாக போகிறது இல்லை. இப்போ நம்ம ஆனந்தமய கோஷத்தை விசாரத்தை ஆரம்பிக்கின்றோம். இதனுடைய முடிவில் என்ன கிடைச்சிரும்னா ஆத்மா கிடைக்கும். ஆத்மா கிடைச்ச உடனே ஆனந்தமய கோஷம் அனாத்மாவாக மாறிவிடும். இதில் முதலில் ஆனந்தமயக, அந்த மயக என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்க்கலாம். மயக என்ற சொல்லுக்கு 3 பொருள் இருக்கின்றது. ஒன்று பிராச்சுர்யம். பிராச்சுர்யம் என்றால் எக்ஸஸ், அதிகம் என்று பொருள், பிளென்டி. பிராச்சுர்யம் என்பது முதல் பொருள். இரண்டாவது விகாரக. விகாரக என்றால் மாற்றம், மாடிஃபிகேஷன். மூன்றாவது சொரூபக, அதனுடைய தன்மை. இப்படி மயக என்ற சொல்லுக்கு 3 அர்த்தங்கள். பிராச்சுர்யம், விகாரக, சொரூபக. இதனுடைய அர்த்தம் என்ன? உதாரணம் பார்த்தா நமக்கு புரிந்துவிடும். பிராச்சுர்யம்னா அதிகமாக இருக்கின்றது என்ற கருத்தில் மயகங்கிற சொல்ல பயன்படுத்தலாம். கிராமக ஜலமயக அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராமமானது ஜலமயமாக இருக்கின்றது. அந்த இடத்துல என்ன அர்த்தம் வரும்? ஜலஸ்வரூபமாக இருக்குன்னு அர்த்தமா, அல்லது ஜலத்தினுடைய விகாரமாக கிராமம் இருக்குன்னு அர்த்தமா? இந்த கிராமத்தில் ஜலம் அதிகமாக இருக்கின்றது. எங்கே ஜலம் இருக்கக்கூடாதோ அங்கெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் ஜலம் அதிகமாக இருக்கின்றது. இப்போ பிராச்சுர்யார்த்தம்னு சொன்னால் ஜலமயக கிராமகன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்தில் அதிகமாக இருக்கின்றது. இனி விகாரார்த்தக என்றால் மாடிஃபிகேஷன், அதனுடைய மாற்றம். அது நம்ம அன்னமயத்துக்கே சொல்லலாம். அன்னமயக, அன்ன விகாரக, அன்னமயக. அன்னம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. சாப்பாட்டினுடைய விகாரம் தானே இந்த உடல். இந்த உடலை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன? நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதனுடைய மாடிஃபிகேஷன், அதனுடைய விகாரம் இந்த அன்னமயக. இந்த ரெண்டும் தான் சாதாரணமாக பிரசித்தம், பிராச்சுரியம், விகாரக. சில சமயத்தில் சொரூபத்துக்கும் பயன்படுத்துவோம். சைத்தன்யமயக, சின்மயக. இப்போ சின்மயகன்னு சொன்னால் சித்து என்றால் சைத்தன்யம், சின்மயக என்றால் என்ன? ஆத்மா சைத்தன்யத்தினுடைய விகாரமோ சைத்தன்யம் ஆத்மாவுக்கு அதிகமாக இருக்கணும் அர்த்தமல்ல. சின்மயகனா சித் சொரூபக அப்படின்னு அர்த்தம். சில சமயம் மயகங்கிறது அந்த சொரூபம், அதனுடைய தன்மை என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துவோம். இந்த 3 அர்த்தத்தில் ஆனந்தமயக என்ற இடத்தில் மயக என்ற சொல் விகாரார்த்தே, விகாரம் என்ற அர்த்தத்தில் வருகின்றது. ஆனந்தத்தினுடைய விகாரம், ஆனந்தத்தினுடைய கிரடேஷன், பேதம். அது என்ன பேதம், எப்படி விகாரம் என்ற கருத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.